ரொம்ப ராசியான வீடு. இங்கே இருக்கும்போது தான் விஜய் டிவிக்கு போனோம். அப்புறம் பிகை நியூஸ் வந்து இங்கே இன்டர்வியூ எடுத்தாங்க. சில பல சேனல்கள்லாம் வந்தாங்க. இங்கே இந்த வீடு அவ்வளோ ராசியாக இருந்துச்சு. ஆனால் எதுக்காக காலி ஒன்று. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து காயத்ரி அவங்க அம்மா வீட்லேயே இன்னொரு பல மாதத்துக்கு இருக்கணுங்கிறதுனால சரி அவங்க அம்மா வீடு பக்கத்துலேயே ஒரு வீடு பார்த்துடலாம், பார்த்துட்டு குடி வந்துடலான்னு சொல்லிட்டு ஒரு வீடு பார்க்க வந்திருக்கிறோம். அந்த வீட்டோட ஹோம் டூர் தான். பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் பார்க்கலாம். என்ன பண்ணுற எப்படி இருக்குதுன்னு வீடு நீங்களே சொல்லுங்கள் கமெண்டில் மறக்காமல். வந்தோடனே இங்கே பாத்ரூம் லெட்டின் ரூமு இருப்பா. காயத்ரி வீட்டை போய் பார்த்துடலாமா? ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி இந்த வீட்டை நாங்கள் பார்த்துட்டோம். உங்களுக்காக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக காயத்ரி மறுபடியும் வெளியில் வந்துருந்து ஒன்ஸ் மோர் கிளம்பு. இங்கே ஆஸ் யூசுவல் லெட்டின் ரூம் பாத்ரூம் தனித்தனியாக இருக்குது. பாருங்க வீடு. ஓகே, முதல்ல இங்கே காத்தரலாம். இங்கே வந்தோடனே ஃபஸ்ட் நான் இதை தான் பார்த்தேன். இதெல்லாம் க்ளீன் பண்ணி தண்ணி ஊற்றணும். இந்த டப்பா நல்லா இருக்குது, நான் உடஞ்சி போச்சேன். தெரியுது. மெயினாக வந்து இந்த இடத்துக்காண்டி தான் அந்த வீட்டை பார்க்கலான்ட்டு வந்துருக்கோம். ஆமாம், இடம் நிறைய இருக்குன்னு சொன்னாங்க. வந்துட்டு வெளியே நின்று கூட பார்த்துட்டு வந்தாரு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து இந்த மண் தரை இருக்கிற வீடு மாதிரி இருந்தால் ஏதாவது ஒன்று வளர்த்தலான்னு ஒரு ஆசை. ஆமாங்க, பாருங்கள் இந்த இடம் ஆல்ரெடி கோழி வளர்த்தணும்னு சொல்லிட்டே இருப்பாரு. இடம் இருந்தா காய்கறி செடி எல்லாம் நிறைய போடணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அதனால இங்க பாருங்க மல்லிப்பூ செடி, மிளகா செடி, அவரைக்காய் செடி. இங்க பாருங்க இது ஒரு மல்லிப்பூ செடி, கருவேப்பிலை செடி ஏகப்பட்டது இருக்குது. இது அரளிப்பூ. இதை இப்போதைக்கு இருக்கிறது. நம்ம வந்தோம்னா இன்னும் நிறைய வைக்கலாம். ஆமாம், நம்ம வீட்ல அங்க தக்காளி செடி போடுறதுல. ஆமா, நிறைய கொண்டாந்து நட்டி வைக்கலாம். ஆமா, சரி வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பார்த்து மெதுவா. நல்லா திறந்து விடு. பாருங்க உள்ள வந்தோன்னு இந்த டைல்ஸ் நல்லா சூப்பரா போட்டிருக்காங்க. என்ன ஒரு பிரச்சனைனா டண்டடாய் ஒரே ரூமு தாங்க. இதுதாங்க பிரச்சனையா இருக்குது. காயத்ரி, உந்த அலைக்கு மேலே 10 லட்ச ரூபா பணம் வச்சுருக்காங்க. 10 லட்சம் போதும் 10 லட்சம் போகுது. வாங்க கிச்சன் ரூம். லைட் இருக்குதா? இதுதாங்க கிச்சன் ரூமு. ஆனால் பைப் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு குறை. சமையல் ரூம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அங்க இருக்கிறத விட இங்க கொஞ்சம் பெட்டராகவே இருக்கு. வீடியோ எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். என்ன ஒரே ரூமா போச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து சோபா இங்கே போட்டாலுமே, இங்கே பீரோ வச்சாலுமே, இங்கே கட்டல் போட்டாலுமே, டிவி இங்கே மாட்டினாலுமே இன்னும் நிறைய துணிமணி பாத்திரங்கள் எல்லாம் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. நீளமாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல. ரொம்ப குட்டாயா போச்சு. ஆசாசியாக வந்து இப்படி ஆகி போச்சு. அதுக்குள்ள இப்படி ஆகி போச்சு. ஆனால் வந்து வாஸ்து பிரகாரம் நல்லா கட்டிட்டுருக்காங்க. வீட்டுக்கு எத்தாப்புலையே ஜன்னல். நம்ம வீட்லேயே அப்படித்தான் இருக்கு. ஆப்போசிட்லேயே இருக்கா? இல்லை, வீட்டுக்கு நேரம் ஜன்னல் இல்லை. வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே ஜன்னல் வச்சுருக்காங்க. என்னன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வந்து பார்க்கலான்ட்டு 2 நாளாக அலைஞ்சு இப்போ தான் சாவி கிடச்சிது. வந்து பார்த்தா பொசுக்குன்னு ஆகி போச்சு. எப்படி ஒரு 2 ரூமாவது உள்ளே இருக்கும். இப்போ நான் இருக்கிற வீடு மாதிரியே ஒரு ஹாலு, ஒரு கிச்சன் ரூமு, ஒரு பெட்ரூம் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் ஒரு வீடு அந்த பசுமை வீடுன்னு தான் சொன்னாங்க. ஒருவேளை நம்ம அங்கே இருக்கிற மாதிரியே இருக்கும் அப்படின்னு ஒரு நப்பாசையில் வந்தோம். அப்புறம் தண்ணி வந்து மோந்து தான் ஊற்றிக்கணும். பைப் லைன்லாம் கிடையாது. தண்ணி ஒரு பைப் இருக்குது. ஆனால் டெய்லி தண்ணி காலையில் வெளியில் வந்துடும். அதான் பைப் உங்களுக்கு காட்டுறேன். தண்ணி வந்துடும். ஆனால் மோந்து ஊற்றிட்டு அந்த தொட்டியில் பிடிச்சி ஊற்றிட்டு மோந்து தான் யூஸ் பண்ணிக்கணும். பைப் இல்லை, இது ஒரு குறை. அதை கூட நம்ம செட் பண்ணிடலான்னு வைங்க, பைப் லைன் கூட வச்சிடலான்னு வைங்க. ஆனால் இது ரூமு தான் என்ன பண்ணுறது, ஒத்த ரூமாக இருக்குதே. பேசாமல் இங்கே ஒரு சாலை போட்டுருமா? ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லி
சரி இதை வேணா யூஸ் பண்ணிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமி ரூம் மாட்ட வச்சுட்டு பெட்ரூம் அங்கே ஒன்று கட்டி அங்கே போய் தூங்கிக்க வேண்டியதுதான். அப்படிதான் பண்ணுவோம். வேலை செய்து பாருங்க அவருக்கு. ஆனால் அதுக்கு ஏகப்பட்ட செலவாகு. குறைஞ்சது ஒரு 50,000 இல்லாமல் நல்ல ரூமாக கட்ட முடியாது. நம்ம மண்டு வாசல் பார்க்கறது ஏதாவது வளர்த்திட்டு செடி கொடி போடுறதுக்கு அங்கே நம்ம சாலை போட்டு இருந்து இல்லை சாலை போடுறதுக்கு கொஞ்சம் இடம் தான் யூஸ் ஆகு. இங்கே பாருங்கள் இருங்க காட்டுறேன். இப்போ இங்கே கூட இவரத்தை வந்து காரை போட்டு இந்த மண்ணெல்லாம் இருக்குது காரை போட்டு இங்கே ஒரு ஒத்த டாப் மாதிரி இறக்கி இங்கே ஒரு ரூம் கட்டிட்டா சூப்பராக இருக்கும். சிமெண்ட் அட்டை வேறு எல்லாம் உடஞ்சி போய் கிடக்குது. ஆனால் சொன்ன மாதிரி இங்கே ஒத்த டாப் இறக்கி சிமெண்ட் அட்டை போட்டு கீழே வந்து காரை வாசல் போட்டோம்னா பெட்ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து சாமி ஃபோட்டோலாம் மாட்டிட்டு இது பீரோவை மட்டும் வச்சுட்டு பீரோ சாமி ரூம் வச்சுட்டு கிச்சன் ரூம் யூஸ் பண்ணிக்கிறது. சரி பாப்போம் நம்மளுக்கு ஒத்து வருதான்னு. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சொல்லுங்கள். ஆமாம் எப்படிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிளானிங்க சொல்லுங்கள். ஆனால் ஹவுஸ் ஓனர் ஒத்துக்கணும்ல இதுக்கு. அது நம்ம செலவு பண்ணாலுமே எப்படியோ ஒரு 30,000 ஆயிரும்ல. 30,000 பண்ண முடியுமா? அதுக்கு மேலே இந்த மண் இருக்குது உதட்டா இறக்கணும்னா 30,000 ரூபா. தலை மட்டும் கார வாசல் போட்டுட்டு டைல்ஸ் போட்டாலும் கம்மி தான். ஒரு 1,500 தான் ஆகும். ஒரு ரூமுக்கு தான் நம்ம ஒரு 1,500 3,000 ரூபா ஆகுன்னு நினைக்கிறேன். டைல்ஸுக்கு ஒரு 20,000 30,000 பண்ணிடலாம். ஒரு இங்கே வருங்க மேலே இந்த பாத்ரூம் மேலேயே காங்கிரீட் தான் போட்டிருக்காங்க. டேங்க் வச்சு பைப் லைன் இழுத்துக்கலாம். செலவாகு கொஞ்சம் ஒரு 50 ரூபா நல்லா செலவு பண்ணோம்னா வீடு ஜம்முன்னு ஆயிரு. ஆனால் வாடகை இப்போ 3,000 சொல்கிறாங்க. அதெல்லாம் பண்ணோம்னா அப்புறம் 5,000 ரூபான்றாங்க. வாடகை 5,000 வந்துடும் நினைக்கிறேன். 5,000 ரூபா 4 ரூபா வந்துரு. ஆனால் தண்ணி டேங்க்லாம் வச்சோம்னா வாடகையில் கழிச்சுக்கலாம்ல. ஆமாம் அது அவங்க ஃபஸ்ட்டு ஒரு வீட்டில் பார்த்தா அவங்க அப்படி சொன்னாங்க. இவங்க ஒத்துக்கணும்ல. ஆனால் இந்த வீட்டுக்கு 3,000 ரூபா தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாடகை. வாடகை ரொம்ப கம்மி. டெய்லி தண்ணி வந்துடும். 2 மணி நேரம் வருங்களாமா. 6 மணி நேரம் 6 to 8 மணி வரைக்கும் தண்ணி வந்துருங்களாமா. நம்ம வேணுங்கிற அளவுக்கு தண்ணி 2 பேர்த்துக்கு எவ்வளோ தண்ணி யூஸ் ஆக போகுது? கம்மியாக தான். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிடிச்சாவே போதும். ஆனால் ரூமு தான் வந்து நம்ம இருக்கிற பொருட்களை வந்து வைக்கிறதுக்கு இட வசதி இல்லாமல் இருக்குது. நான் மெயினாக வந்தது இந்த மண் வாசலுக்காக. ஏதாவது செடி கொடி வைக்கலாம். நம்ம அம்மா வீட்லேயே கிடக்குது. ஆனால் அங்கே போய் நம்ம இருக்க முடிய மாட்டேங்குதே. பெரிய டவர் பிரச்சனை. ஆமாம் சரி பாப்போம் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். இங்கே தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பைப்பு டெய்லி 2 மணி நேரம் தண்ணி வந்துருங்களாமா. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்கே இருந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில் தான் இருந்தோம். இந்த வீடு முதலேருந்து பார்த்தீங்களுக்கு தெரியும். மாடி வீடு இருங்க ஃபுல்லாக நல்லா பூட்டியிருக்காங்க. நாங்கள் காலி பண்ணதுக்கப்புறம் இன்னும் காலியாக தான் இருக்குது. பாருங்கள் மாடி. அதுக்கு இது ஆப்போசிட் அப்படியே இங்கே பாருங்கள் இந்த குடோன்னு ஒன்று இருக்குது. இங்கே தான் மாடு கட்டியிருந்தோம். ஃபுல்லாக இடம் பின்னாடி எல்லாம் தோட்டம் எல்லாமே சேர்த்து 9,000 வாடகை. அதை விட 3 மடங்கு அதிகமா? ஆமாம் அது 2 மடங்குங்களா? அது 3,000 இது 9,000 2 மடங்கு அதிகம். ஆனால் இதில் நல்லா ஃபுல் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நல்லா ஃபுல்லாக ஃப்ரீயாக இடம் இருக்கும். என்னத்தை இடம் பொருள் வைக்கிறதும் தெரியாது அந்த அளவுக்கு வந்து இந்த வீடு இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ரொம்ப ராசியான வீடு. இங்கே இருக்கும்போது தான் விஜய் டிவிக்கு போனோம். அப்புறம் பிகை நூட்ஸ் வந்து இங்கே இன்டர்வியூ எடுத்தாங்க. சில பல சேனல்கள்லாம் வந்தாங்க. இங்கே வந்த இந்த வீடு அவ்வளோ ராசியாக இருந்துச்சு. ஆனால் எதுக்காக காலி பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா வாடகை ரொம்ப கட்ட முடியாமல் போச்சு. ஒரு டைமில் வந்து யூடியூப்பில் ரெவன்யூ எல்லாம் சுத்தமாக குறைஞ்சி காசே இல்லாமல் வந்து மாட்டை கட்டிட்டு இங்கே ஏதோ உள்ளே படுத்து கிடப்பேன் நான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இலந்தக்காய் பிடிச்சிருக்கு பாருங்கள். இப்போவுமே பாருங்க எவ்வளோ இலந்தக்காயினோட சாமி. சாப்பிட்ற கால் இல்லாமல் இருக்குது. சின்ன மரம் தான். ஆனால் எவ்வளோ இலந்தக்காய் பாருங்கள். தோட்டம் மாங்காய் பிடிக்கும். இங்கேயே வந்து வீடியோலாம் எடுப்போம். பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பிகை நூட்ஸ் இங்கே தான் இன்டர்வியூ எடுத்தாங்க. பாருங்கள் தண்ணி இருக்குது நேரமே. வாழைத்தாறு முருங்கை மரம் மாங்காய் மரம் இளநீ கூட பிடிச்சிருச்சு போல். தேங்காயெல்லாம் போட்டுக்கலாம். இருந்திருந்தா இங்கே இருந்தால் போடலாம். பாருங்கள் அந்த எண்டு வரைக்கும் ஃபுல்லாக இதெல்லாம் குத்தகைக்கு எடுத்துருந்தோம். மறுபடியும் ஒரு ஆசை. சரி மறுபடியும் ஒரு மாட்டுக்கன்று வாங்கிட்டு இந்த வீட்டுக்கு குடி வந்துடலாமான்னு ஒரு ஆசை. ஆனால் காலியாக தான் இருக்குது. இப்போவும் கூப்பிட்டு ஹவுஸ் ஓனரை கேட்டோம்னா வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. வந்துடலாமா அப்படின்னு ஒரு ஆசையாக தான் இருக்குது. என்ன ஏதாவது கடைக்கணிக்கு போகிறோம் காய்கறி தனியாக விட்டு போகணும். இவ்வளோ பெரிய வீட்டில் அவள் ஒத்தியாக இருப்பாள். அதுதான் கொஞ்சம் இதாக இருக்குது. இந்த இலந்தக்காய் டேஸ்ட்டு தாங்க ஃப்ரெண்ட்ஸ்.
பாருங்க இங்கே வந்தால் எவ்வளோ கிளாரிட்டியாக தெரியுது பார்த்தீங்களா கேமரா. மாமரத்துக்கு நடுவில் உட்காந்துட்டு எத்தனை ரீல்ஸ் பண்ணியிருப்போம், எத்தனை வீடியோ போட்டிருப்போம். இங்கே ஃபோட்டோ ஷூட்டு கூட இங்கே தான் எடுத்தாங்க. சரி, இங்கே வந்தாலான்னு ஒரு ஆசை. உங்கள் அபிப்பிராயம் என்னன்னு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க அந்த வீடு எப்படி பிரம்மாண்டம் பயங்கரமாக இருக்குங்களா. கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஒன்று வாங்கி வளர்த்தலாம், பிடிக்கலாம். நாய்களுக்கும் வந்து நல்லாயிருக்கும். கோழிகள் வளர்த்தலாம், மாடு வளர்த்தலாம், ஆடு வளர்த்தலாம், எல்லாமே வளர்த்தலாம். ஆனால் வந்து பாதுகாப்பு ரொம்ப கம்மி. தனி வீடுங்கிறதுக்குல சுற்றி வீடே கிடையாது. அதுதான் பிரச்சனை. இல்லைன்னா அந்த வீட்டுக்கு போயிடலாம். அதுவும் இல்லாமல் வாடகை. ஆனால் வாடகை பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் அங்கே போனோம்னா நல்லா ஃப்ரீடமாக இருக்கலாம், நிறைய வீடியோஸ் எடுக்கலாம். தனியாக இருக்குது, அவ்வளோதான். வேறு கடைக்கெலாம் போனால் காயத்ரி விட்டுட்டு வரணும். ஆனால் இந்த வீடு பார்த்திங்கன்னா சுற்றி வீடு இருக்குது. சுற்றி வீடுனா கொஞ்சம் தள்ளி தள்ளி தான். ஆனால் இது தனி வீடு தான், அமைதியான வீடு தான். பாருங்கள், ஆப்போசிட்டில் கூட காடு தான். பாருங்கள், காடு தான், இங்கேயுமே காடு தான். தண்ணிக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து இந்த வீட்டுக்கு உண்டான காடு கிடையாது, அது வேற காடு. இங்கே கொஞ்சம் மண் தர இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஏதாவது பண்ணலாம். ஒரு செடிகள் வளர்த்தலான்னு ஒரு ஆசை. ஆனால் அந்த காரவாசல் வச்சுட்டு எப்படி வளர்த்துறது, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியா இருந்தால் ஐடியா சொல்லுங்கள். அது மாதிரி நான் ட்ரை பண்ணி கண்டிப்பாக வீடியோ போடுறேன்.